அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு ஜென் ஞானி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு மாற்றுத் துணி கூட கையில் இல்லை. ஆனால் அதை பற்றி அவருக்கு கவலையும் இல்லை. அந்த நிலையில் இருந்தால் கூட அவரை பார்க்க மக்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வரிசையில் காத்திருந்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஊர்லேயே இருக்கிற அந்த நாட்டோட ஒரு தளபதி, அவருக்கு இந்த ஜென் குரு மேலே ஒரு பெரிய கோபமும் வருது, பொறாமையும் வருது. நான் இந்த நாட்டோட தளபதி, எத்தனையோ போரில் ஜெயித்தவன், மன்னரோட வலது கைன்னு பேரும் வாங்கினவன். என்னை பார்க்க யாரும் இப்படி வர்றதில்ல. இவன் ஒரு வேளை சோத்துக்கே பிச்சை எடுக்கிறான். இவனை பார்க்குறதுக்கு இப்படி வண்டி கட்டிட்டு வராங்களே, வெளியூர்லேருந்து கூட வராங்க. அப்படி என்னதான் இவன்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லாதது அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிறாரு அந்த தளபதி. ஒரு நாள் அந்த தளபதி தன்னோட பொறாமை தலைக்கேற அந்த ஜென் குருவை பார்த்து நேராகவே வந்து கேட்குறாரு, நான் எப்படிப்பட்ட தளபதி தெரியுமா? என்ன ஒருத்தர் இப்படி பார்க்க வர்றதில்ல. ஆனால் நீயும் ஒரு ஏழை துறவி, உன்னை பார்க்க தினமும் மக்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. உன்னோட ஒப்பிடும்போது நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட அந்த ஜென் துறவி சிரித்தபடி அந்த தளபதியை கூட்டிகிட்டு போய் பூக்கள் நிறைய இருக்கிற ஒரு பூங்காக்கு நடுவில் போய் உட்கார்றாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது மெல்ல சூரியனும் மறைய ஆரம்பிக்குது, நிலாவும் உதிக்க ஆரம்பிக்குது. நிலாவோட வெளிச்சம் அவங்கள சுற்றி பரவுது. அந்த நிலாவோட வெளிச்சத்தில் கலர் கலராக ரோஜா பூக்கள் தெரியுது. அப்போது அந்த தளபதிட்ட அந்த பூக்களை காமிச்சு, தளபதியாரே, இந்த ரோஜா பூக்கள் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கோவம் இன்னும் குறையாத அந்த தளபதி, எனக்கு எப்படி தெரியும் அதை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவி, இந்த ரோஜா பூ அழகாக இருக்க காரணம் இது ஒரு நாளும் அந்த லில்லி பூக்களை விட நான் அழகா இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டதே கிடையாது. அதே போல தான் இந்த நிலா இந்த பூக்களை பார்த்து ஒரு நாள் இவங்கள போல என்னால் வாசம் கொடுக்க முடியலையேன்னு பொறாமப்பட்டது கிடையாது. அதனோட அழகில் அது நிலைத்து நிற்கிது. அதனால தான் இயற்கை அழகாக உள்ளது. இயற்கையாகவே அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு அழகு இருக்குது. அதனால தான் அது மற்றவங்களோட அழகை நினச்சி தனக்கும் அப்படி இல்லையேன்னு பொறாமப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி தளபதிக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ தான் அந்த தளபதியோட முகத்தில் புன்னகையே வருது. அந்த நிமிஷத்தில் தான் அந்த தளபதிக்கு புரியுது, ஏன் இந்த ஜென் துறவியை பார்க்க மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் இருந்து இவரை பார்த்துட்டு போகிறாங்கன்றதோட அர்த்தமே அவருக்கு இப்போ தான் புரியுது. நம்மளை எப்பயுமே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. மற்றவங்ககிட்ட இருக்கிறது நம்மகிட்ட இல்லைன்னு என்றைக்குமே கவலைப்பட வேண்டாம்.